வணக்கம். இந்த வீடியோல நிறைய பாம்பாம் ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரே டயத்திலேயே இந்த மாதிரி நிறைய பாம்பாம்ஸ் பண்ண முடியும். நம்ம சேனல்ல நிறைய விதவிதமான பாம்பாம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா குயிக்காவே நிறைய பாம்பாம்ஸ் ஈஸியா பண்ணிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குற குட்டீஸ்க்கு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் மோனிகா, ஹாய் முசீனா. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு ஷேர் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளன் நூல். இதை வந்து இந்த கார்ட்போர்டை சுற்றி 50 தடவை சுற்றிக்கணும். இப்போ கார்ட்போர்டு இல்லை அப்படின்னா ஏதாவது நோட் இருக்கும், புக் இருக்கும்ல, அதை சுற்றி கூட நீங்கள் சுற்றிக்கலாம். 50 தடவை சுற்றி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே உள்ள நூலை வந்து கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சுற்றி கட்டுறதுக்கு குட்டி குட்டியாக நூல் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சுற்றி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த நூலில் வந்து அங்கங்கே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு இதை நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும். நல்ல டைட்டாக முடிஞ்ச வரைக்கும் டைட் பண்ணி 2 தடவை முடிச்சு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஒவ்வொருத்துக்கும் இடையில வந்து கேப் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சு வச்சு இதை கட்டிக்கணும். உங்களுக்கு பாம்பாம் வந்து பெருசு பெருசாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கேப் வந்து அதிகமாக விட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக வேணும்னா கேப் கம்மியாக விட்டுக்கணும். இதே மாதிரி இந்த பின்னாடியும் அதே டிஸ்டன்ஸ்லயே நம்ம வந்து இந்த நூலை ஃபுல்லாக கட்டிடலாம். இந்த நூல் கட்டுறது மட்டும் நல்ல டைட்டாக கட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் கட்டியாச்சு. கடைசியில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம கட்டணும். ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த 2 முடிச்சுக்கும் நடுவில் உள்ள கேப்பில் தான் கட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு முடிச்சுக்கும் நடுவில் உள்ள கேப்பில் வந்து கரெக்டாக சென்டரில் கட் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒவ்வொன்றையும் வந்து நம்ம அந்த நூலை வந்து கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிக்கணும். நல்ல புசு புசுன்னு வர மாதிரி பாம்பாம் கிடைக்கும். நல்லா சுற்றி சுற்றி ஒன்று போல் இருக்கிற மாதிரி கட் பண்ணிடணும். அவ்வளோதான், பாருங்க, ரொம்ப குட்டியாக க்யூட்டான பாம்பாம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம்னா ஒரே டயத்துலேயே நம்மளுக்கு நிறைய பாம்பாம் ஈஸியாக பண்ண முடியும். நீங்களும் இந்த மெத்தடை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.